எவ்வளோ படம் பேஷ் ஆயிருக்கு கொஞ்சம் சொல்கிறீங்களா கடைசியாக? இவனுக்கு இது தேவை, ஏன்னா இவன் வந்து பொண்டாட்டியை விட்டான், அது ஹர்ட். இவன் திருடன், சூரிய ஏமாத்தினால இவங்களும் எங்கள் அப்பாவும் they deserve this. Such comments hurt me. இப்போ ஒருத்தர் உங்க மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, நீங்க அது அமைதியா இருந்தீங்கன்னா அது உண்மையாயிடுது. தலைவரை வந்து மைக்க புடிச்சிட்டு ஏன் நத்திங் அகேன்ஸ்ட் விஜய்னு சொல்ல வேண்டிய நிலைமை இருக்கு. சின்ன வயசுலேருந்து அவர் பாதிக்கிறது, அவர் சிஎம் ஆனதுல எனக்கு என்ன போகிறான். அன்பார்ச்சுனேட்லி 2 படம் வந்த படங்கள் சரியா போகல. அதுக்காக என்ன கம்பேக் இல்லையா? எவ்வளவு பேர் சமீபத்தில் கம்பேக் கொடுத்துருக்காங்க, நான் சொல்லணுமா? இந்த படம் நடிக்கும்போது ஒரு அப்பா கேரக்டர் எழுதிருக்கிறாருல அவரு, அப்படிதான் ஒரு அப்பாவா நான் என் பொண்ணுக்கு இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அவ்வளவு பியூட்டிஃபுல்லான இது. ஆல்ரெடி நான் அப்படிதான் இருக்கேன்னு நினைக்கிறேன். ஒரு சாரி யாருக்கு சொல்லணும்ட்டு, that time it was your son. இப்போவுமே ஏன் நான் என் லைஃப் பத்தி என்ன நடந்திருக்குன்னு நான் உட்காந்து பேசுவேன். இது என் உரிமை. உங்களுக்கு பார்க்கணுமா பார்க்க வேணாமா நீங்க டிசைட் பண்ணுங்க. எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபில் எக்ஸ்பிளைன்ஸ். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். of course நீங்க பேசினது மிஸ்இன்டர்பிரட் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது I really wanted to ask about this because I saw one tweet today. Off late Vishnu அப்படின்னு சொல்லிட்டு comes to movie promotions, cries in every interview, claims he is still unrecognized, praises his movies, then the movie releases, get bashed by everyone, repeat. எவ்வளோ படம் பேஷ் ஆயிருக்கு கொஞ்சம் சொல்றீங்களா கடைசியா? எவ்வளோ படம்? எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்தது இல்ல பேஷிங் அப்படின்னு பார்க்கறது. எவ்வளோ இப்போ சமீபத்தில் என்னோட 2 படத்தை ரிலீஸ் ஆயிருக்கு. ஆமா. Okay. Previous two were FIR and Gata Gusti War. Yes, yes. Things were not in my hand. I tried to put forth my story. I didn't sign for what actually came out on screen. I don't want to get into those details. Okay. Okay. That is the movie that was bashed. Sorry, it's not my movie. Okay. First. Second, Aryan. Aryan, definitely I own up to what people didn't like. But it's only the climax that didn't work for many people. Yes. நீங்க நல்லா யோசிச்சீங்கன்னா கதை ஃபுல்லா எல்லாருக்கும் பிடிச்சது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் நல்லாவே இருக்குன்னாங்க, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோ ஆச்சுன்னா கிளைமேக்ஸ் ஒட்டல, படம் பிடிக்கல. இட்ஸ் ஓகே, ஐ எம் எக்ஸ்பெரிமெண்டிங், ஐ எம் ட்ரைங் சம்திங் நியூ அவுட் ஆஃப் த பாக்ஸ். ஐ எம் நாட் சேயிங் ஆரியன் இஸ் அவுட் ஆஃப் த வேர்ல்ட் ஸ்கிரிப்ட் உங்களுக்கு யாருக்குமே பிடிக்கல, அது உங்க பிரச்சனை, நான் சொல்லவே இல்லையே. ஏன் தப்பு என்னன்னா உங்களுக்கு புரியாத மாதிரி நான் எடுத்துட்டேன், அது என் தப்பு. அது நான் கேர்ஃபுல்லாக இருந்திருக்கணும். டேரக்டரோட நான் இன்னும் உட்காந்து அதை டிஸ்கஸ் பண்ணியிருந்திருக்கணும். 2 படத்தை பேஷ் பண்ணுறதுக்காக சொல்லிட்டு இருக்காரு. இன்னொன்று ஓஹோ எந்தன் பேபி தான் தம்பியோட படம், அதை நான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறேன். அவர் எப்படி அது வந்து என் படத்தை கணக்கில் கொண்டு வரலாம்? ஐ ஆம் அன் ஆக்டர் டிஃப்ரெண்ட், ப்ரொடியூசர் டிஃப்ரெண்ட். தட்ஸ் மை பிரதர்ஸ் ஃபிலிம். தெர் இஸ் அ யங் டீம் ஒர்க்கிங். ஐ எம் பிலீவிங் இன் த யங் டீம். ஐ எம் 41 years old. I don't know what younger generation story should be. எனக்கு தெரியல. ஐ எம் லேர்னிங் என்ற நான் ஐ எம் ட்ரைங். அண்ட் தட் மூவி வாஸ் வென் இட் ஸ்டார்டட் வாஸ் மேட் ஃபார் டைரக்ட் ஓடிடி. அப்போ இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இந்த ஒரு ட்வீட்டுக்கு நான் இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணணுமான்னு கேள்வி வருது. அப்போ என்ன தோணுது, என்ன வேணா நினச்சிக்கோங்க, நான் எதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு தோணுது. ஆனால் எப்படி ஆயிடுச்சுன்னா லைஃப் இன்னைக்கு சொல்லக்கூடாது, நான் சொல்லிடுறேன். தலைவரை வந்து மைக்க புடிச்சிட்டு ஹி ஹாஸ் நத்திங் அகேன்ஸ்ட் விஜய்னு சொல்ல வேண்டிய நிலைமை இருக்கு இன்னைக்கு. We are in that era where தலைவராலே சைலண்டா 4 நாள் இருந்தா அவர் இதெல்லாம் பண்றாருங்கிறது ஒரு ஆன்லைன்ல கலப்பி ஒரு விஷயத்த கொண்டு வந்து அவரே வேற வழி இல்லாம மைக்ல வந்து நான் ஏன் இதெல்லாம் பண்ணோம், I've got nothing to do சொல்ற ஒரு காலத்துல தான் இருக்கும்ன்ற நானு. புரியுது. இட்ஸ் வெரி பெயின்ஃபுல் டு சீன்ற நானு. But somewhere this comments is taking to your personal side அப்படின்னு இருக்கும்போது how do you see this? The more you are silent, the more it becomes the truth. That is the problem. இப்போ ஒருத்தர் உங்க மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, நீங்க அது அமைதியா இருந்தீங்கன்னா அது உண்மையாயிடுது. வேற வழி இல்ல. It is actually not affecting us personally, trust me. அவருக்கு அந்த ட்வீட் போட்டவருக்கு என் ஜேர்னி என்னன்னே தெரியாது. அவரு ஒரு நாள் கூட என் லைஃபை வாழ்ந்தது கிடையாது, நான் ஒரு லைஃபை வாழ்ந்தது கிடையாது. ஐ கான்ட் ஜட்ஜ் அபவுட் ஹிம், ஹீ கான்ட் ஜட்ஜ் மீ. ஹீ ஓகே, தே லைக் மீ ஆன் ஸ்க்ரீன். ஐ எம் அன் ஆக்டர், மை லைஃப் இஸ் ஓப்பன், தே ஹவ் மேட் மீ, they have the rights to bash me also. I'm okay with that. But sometimes this kind of talking I am not liking. ஏன்னா how many movies of mine have not done well? Please take my history. Yes. Please take my success ratio.
then I'll come to that. How many people have that success? I don't want to get into all that. How many people have that success ratio? Please go into statistics. உங்களுக்கு அதுதான் வேணும்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் போங்க. நான் எவ்வளவு இன்டர்வியூல என்ன பேசியிருக்கேன், புரியுது, இப்போதான் பேச ஆரம்பிச்சிருக்கேன். அன்பார்ச்சுனேட்லி 2 படம் வந்த படங்கள் சரியா போல. அதுக்காக என்ன கம்பேக் இல்லையா? எவ்வளவு பேர் சமீபத்துல கம்பேக் கொடுத்துருக்காங்க, நான் சொல்லணுமா? நான் கொடுக்க முடியாதா? நான் 2 படம் தான். நீங்க ஹிஸ்டரி எடுத்து பாருங்க, 1 படம் 2 படம் அவ்வளவுதான் ஃபெயில் ஆகும். 3ஆவது படம் நான் வந்துருவேன். 3 படம் தொடர்ந்து எனக்கு ஃபெயிலியர் இருந்ததே கிடையாது, தெரியுமா உங்களுக்கு? அப்போ ஐ ஹாவ் அ ஹிஸ்டரி, ஐ ஹாவ் அ திஸ் திங், ஐ எம் டூயிங் மை ஜாப், ஐ எம் ட்ரைங் டு என்டர்டெயின் எவ்ரி ஒன். சச் கமெண்ட்ஸ் ஹர்ட் மீ பிகாஸ் சம்டைம்ஸ் தே கெட் வெரி பர்சனல். லைக் இப்போ கூட நிறைய இடங்கள்ல இவனுக்கு இது தேவை, ஏன்னா இவன் வந்து பொண்டாட்டியை விட்டான், இப்போ கூட அது ஹர்ட் ஆகுது. இவன் திருடன், சூரிய ஏமாத்தனால இவங்களும் இவங்க அப்பாவும் தே டிசர்வ் திஸ் ஃப்ளாப். சூரிய என்கிட்ட டெய்லி பேசுறாரு. நானும் செல்லா சூரியல அடிக்கடி பேசுவோம். பிகாஸ் வி ஆல் கேம் டியூரி ஃப்ரம் வேலை வந்துட்டா வேலைக்காரன். நான் ஃபர்ஸ்ட் படத்துல இருந்து நான் டிராவல் பண்ணிட்டு இருக்கேன் சூரியனா. அந்த கன்ஃபியூஷன் சார்ட் அவுட் ஆகி எப்பயோ முடிஞ்சு நாங்க சந்தோஷமா இதே ஆபீஸ்ல வந்து போட்டோ போட்டு சிரிச்சு கிரிச்சு சாப்பிட்டு கிப்ட்டு போயிருக்கிறாரு. இவங்க இன்னும் அதை பிடிச்சி வச்சுட்டு இருக்காங்க. என்னமோ இவங்க தான் உட்காந்து அந்த என்ன நடந்ததுன்னு ஃபுல்லா இவங்க தான் போலீஸ் மாதிரி விசாரணை பண்ணி இவங்க தான் ஒரு தீர்ப்பு கொடுத்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. That hurts. So this is a part and parcel of life. When they celebrate you, we feel good. When they do this, we will feel hurt. How can I say that? இல்ல நான் செலிப்ரேஷன் மட்டும் என்ஜாய் பண்ணுவேன், இந்த விஷயத்தை எனக்கு கவலை கிடையாது. அதெல்லாம் கிடையாது, கவலை இருக்கு, ஆனா ஓரளவுக்கு தான் இருக்கு. இது வச்சு நாங்க லைஃபே இனிமே முடிவு பண்ணுவோம், இனிமே இந்த கமெண்ட் வரக்கூடாதுன்னா அதனால கேர்ஃபுல்லா பேசணும் கிடையவே கிடையாது. நான் என் லைஃப் பத்தி என்ன நடந்திருக்குன்னு நான் உட்காந்து பேசுவேன். இது என் உரிமை. உங்களுக்கு பார்க்கணுமா பார்க்க வேணாமா நீங்க டிசைட் பண்ணுங்க. உங்களுக்கு கோவம் வருதுன்னா பார்க்காதீங்க. ஆனா நான் ரைட்டோ ராங்கோன்னு சொல்றதுக்கு நீங்க சீக்கிரமா டிசைட் பண்ணாதீங்க. எதுவா இருந்தாலும் யோசிச்சு முடிவு பண்ணுங்க. நீங்க பண்ணலாம், ஏன்னா உங்க வேலையை விமர்சனம் பண்றதுதான், படங்களை பண்றது, எங்களை பண்றது. திஸ் இஸ் யுவர் ஒர்க். பட் டோன்ட் ஜட்ஜ் இன்டு or jump into conclusions. Know the story. Yes. Of course, இந்த கட்டா குஸ்தி 2 ஓட ரைட்டிங் பத்தி பேசும்போது நீங்க சொன்னீங்களா அந்த குழந்தை தான் வந்து ஹீரோ அப்படின்போது அந்த ஃபாதர் டாட்டர் காம்போ கண்டிப்பா அது வந்து சம்வேர் இட் ஷுட் நாட் ரிப்பீட் அப்படின்னு ஒரு பயமும் இருக்கும். பட் சம்வேர் திஸ் ஷுட் ஹாவ் அ தனி ஐடென்டிட்டி அப்படின்ற ஒரு என்னன்னு சொல்றது, அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு இருக்கும்ல. ஸோ அதுக்கான கான்சென்ட்ரேஷனை பற்றி பேசலான்ட்டு. இல்லை, ஆக்சுவலாக அந்த பாயிண்டில் தான் பார்ட் 2 ஸ்டார்ட் ஆனிச்சு. என்னென்னா பார்ட் 1 எங்கே எண்ட் ஆகுதோ, இப்போ வந்து ஹீரோ வந்து ஹீரோயின்ட்ட ப்ராமிஸ் பண்ணுறாரு, இது மாதிரி உன்னை சாம்பியன் ஆக்குவேன், அது குழந்தை மேலே சத்தியம் அப்படின்னு சொல்லி படம் முடியுது. அது ஒரு ஓப்பன் எண்டாக இருந்ததுனால தான் பார்ட் 2 ஸ்டார்ட் ஆனிச்சு. அப்போ என்னென்னா இப்போ இதில் வந்து அவன் வந்து அந்த கொடுத்த சத்தியத்தை நிறைவேற்றினானா இல்லையா, அவளை சாம்பியன் ஆக்குனானா இல்லையாங்கிறது பார்ட் 2. அப்போது அது எப்போ நடக்குது, அப்போ அவங்களுக்கு இப்போ என்னென்னா அவள் கன்சீவாக இருக்கும்போது படம் முடிஞ்சுது. இப்போ அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குது. இப்போ அந்த குழந்தை என்ன பண்ணுறா, என்ன செய்கிறா, இப்போ இவன் வந்து குழந்தை எப்படி பார்த்துக்கிறான், ஒய்ஃப் எப்படி பார்த்துக்கிறான், இதை வச்சு தான் கதை. அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அங்கே ஒரு ஃபாதர் டாட்டர் ரிலேஷன்ஷிப் வந்துடுது. அப்படி தான் இது டெவலப் ஆச்சு. அது நல்லாவே ஒர்க் ஆகிருக்கு. அந்த பாப்பா வந்து ஒரு மேஜர் ரோல் பிகினிங்லேருந்து எண்ட் வரைக்கும் பண்ணியிருக்காங்க. அதை வச்சு தான் சார் வந்து பாப்பா தான் ஹீரோ அப்படின்னு சொன்னாரு. ரொம்ப பியூட்டிஃபுல்லான பாண்ட் கொடுத்துருக்காரு. ப்ராபப்ளி இந்த படம் நடிக்கும்போது ஒரு அப்பா கேரக்டர் எழுதிருக்கிறாருல அவரு, அப்படிதான் ஒரு அப்பாவா நான் என் பொண்ணுக்கு இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அவ்வளவு பியூட்டிஃபுல்லான இது. ஆல்ரெடி நான் அப்படிதான் இருக்கேன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்த ஒரு அப்பா மாதிரி தான் வச்சிருக்கிறாரு கேரக்டர். அண்ட் நான் இப்போ அப்படித்தான் பண்ணிட்டு இருக்கிறேன். ஏதாவது வாழ்த்தனம் பண்ணாலும் நான் வந்து அப்படியே விட்டுறேன். முன்னாடி என்ன திட்டுறாங்க. ஒருவேளை அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து எனக்கு இந்த அப்பால இருந்து தான் வந்திருக்கும்னு எனக்கு தோணுது. ஆக்சுவலி நானே கேட்கணும்னு, பிகாஸ் இங்க ரியல் லைஃப்லயுமே வந்து ஒரு ஃபாதர் டாட்டர் காம்போ தான் அப்படின்னு இருக்கும்போது நீங்க ஆஸ் அ ஃபாதரா ப்ராப்ளி லைக் ஆரியன் ட்ரீட் பண்ற விதம், ஏன்னா பையன் அப்படின்னால வேற மாதிரி இருக்கும், பொண்ணுக்கு வேற பாண்ட் இருக்கும்ல. ஆஸ் அ பர்சனை நீங்க எவ்வளவு தூரம் எவால்வ் ஆயிருக்கீங்க? ரொம்ப ஆக்சுவலா மாறி இருக்கேன். என் வைஃபை கேட்டீங்கன்னா இல்லைன்னுவாங்க, உள்ளுக்குள்ள நான் மாறி இருக்கிறேன். சடன்லி அது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்த மாதிரி இருந்தது. அது ஏன்னு எனக்கு தெரியல. பட் ஐ மீன் தட் ஃபீலிங் itself was very good. அண்ட் அது ஒரு பர்ஃபெக்ட் ஃபேமிலின்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு பையன் ஒரு பொண்ணு, அது எனக்கு கரெக்டா அமைஞ்சிருச்சு. பட் ஆனா அந்த பொண்ணு பிறக்கிறதுக்கு took a very big process. I mean like அதுவுமே வந்து வேரியஸ் இன்டர்வியூஸ்ல பார்க்கும்போது
இப்போ அந்த ப்ராசஸுமே இப்போ கோ த்ரூ பண்றதுலாம் வந்து மென்டலி இட் வில் டேக் யூ டவுன் எல்ஸ்வேர் பிகாஸ் யூ பீன் ட்ரைங் This is what happened to me in the last 3 years. எஸ் ஸோ அந்த மென்டலி உங்களை ஒரு புல் Yes. டவுன் ஒன்று பண்ணோம்ல லைக் யூ காண்ட் பர்சனலாகவும் புஷ் ஆகல ப்ரொஃபஷனலாகவுமே வந்து அப்ஸ் அண்ட் நான் டவுன்ஸ் நினைச்சேன் நடக்கல. ஸோ Correct. ஹவு That டு is, see, மேனேஜ் now when I spoke that story, ம் so many people got inspired. எஸ் That உங்களுக்கும் இந்த பிரச்சனை ஏன் எங்களுக்கு இருக்கக்கூடாது, நானும் மனுஷன் தானே. ம் அப்போ நான் ஏன் சில விஷயங்கள் பேசுறேன்னா, we are as good as a human being as anybody else. There's nothing special about us. We face the same struggles, same inhibitions, same பிரச்சனைகள். என்ன எங்களோட லெவல் ஆஃப் ப்ரெஷர் ஜாஸ்தி ம் மேபி இன் ஆர் லைஃப் பிகாஸ் we are in a high criticism job. ம் நீங்க ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறீங்க, உங்களுக்கும் கிரிட்டிசிசம் இருக்கும், ப்ரெஷர் இருக்கும். ஆனா எங்களுக்கு உலகத்து முன்னாடி இருக்கு, ம் உங்களுக்கு ஆஃபீஸ்க்குள்ள இருக்கு. புரியுது அந்த லெவல் பத்தி தான் நான் பேசிட்டு ம் இருக்கேன். ம் அவ்வளவுதான் டிஃபரன்ஸ்ன்றேன் நான். ஸோ நான் ஏன் பேசுறேன்னா சில விஷயங்கள் இட் இஸ் ஹேப்பனிங் இன் மை லைஃப். ஸோ டோன்ட் வரி இஃப் இட் இஸ் ஹேப்பனிங் இன் யுவர் லைஃப். வி ஆல் ஹேவ் டு ஸ்ட்ரகிள் அண்ட் கம் அப் அண்ட் ஃபைட் அகேன்ஸ்ட் இட் அண்ட் வின். இதுதான் நான் பேசிட்டு இருக்கேன். ட்ரூ When we spoke about that story, there are so many messages, so many positive messages about what we spoke. ஓ இது நடந்திருக்கு எப்படி, எனக்கு எவ்வளோ பேர் மெசேஜ் பண்ணி டாக்டர் நம்பர் இருந்தால் ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க எக்ஸாக்ட்லி அதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது, கஷ்டமா இருந்தது பார்க்கும்போதெல்லாம். which I in fact shared couple of people also, because all messages we can't keep following. So that was a very big lesson in our life as to, you know, if you do good, good will happen. எஸ் ஆமீர் சாரோட நான் பழகும்போது எந்த எக்ஸ்பெக்டேஷனோட பழகல. ம் அது எப்படி திருப்பி கொண்டு வந்து எங்களை விட்டுருச்சு பாருங்க. We were blessed with a baby girl because of the way sir treated us. ட்ரீட்டட் Why? Because of the way we bonded with him. It's all a connection. அதுதான் வந்து ஐ வுட் சே தட் உண்மையாக ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஜுவாலா வாஸ் டவுன் அண்ட் அவுட் பிகாஸ் அவங்களோட ஆசையே வாழ்க்கையில் ஒரு குழந்தை தான். அதுவே அவங்களுக்கு நடக்கலைங்கும் போது ஆஃப்டர் சச் ஹை கரியர் தென் லைஃப் இஸ் நாட் கம்ப்ளீட் இல்லை. எஸ் ஸோ நம்மளுக்கு கம்ப்ளீட் லைஃப்னாலே இட் இன்வால்வ்ஸ் கரியர், ஹவுஸ், எல்லாமே வீடு, குழந்தை, ஃபேமிலி. அதுதான் கம்ப்ளீட். கண்டிப்பா அதான் நம்ம இந்தியன்ஸ் எல்லாருக்கும் சின்ன வயசுல சொல்லி வளர்த்துருக்காங்க. ட்ரூ அது நடக்கிற வரைக்கும் நமக்கு வந்து அது ஏதோ அச்சீவ் பண்ணலங்கிறதே தோணிட்டு இருக்கும். புரியுது So I think that was a very difficult period, and that is the time when everything was going, inge not according to plan. பிளான் So when everything is not going planned, personal life also not going planned, it was very difficult for me to sustain how I sustained those 3 years. But I'm very happy. I learned a lot. I learned a lot. And whatever happened in this last 2 years, 3 years, I have set a base. Irandavanam will come now, Gatta Gusti will come now. All this happened in 3 years. இப்போ வருது அந்த அவுட்புட். அதை நான் விடல. I didn't give up. That output when it comes out and what I have in future, when I see my daughter, இது எல்லாமே என்னன்னா பரவாயில்ல, கஷ்டமான டைமை வந்து நீ தாங்கி இவ்வளவு தூரம் வர்றிய, வந்திருக்கீங்க அதுதான் நான் சொல்ல வரணும்னு ஆசைப்படுறேன். கண்டிப்பா It was a very beautiful journey. What painful, beautiful. When Meera was born, it was அது பயங்கரமான ஒரு ஃபீலிங். அது கண்டிப்பா. சொல்ல முடியாது. It is like out அந்த of the நம்ம world. ஒய்ஃப் வந்து ரொம்ப இன்னைக்கு வரைக்கும் என் ஒய்ஃப் வந்து மீரானா அப்படி பாத்துக்கிறாங்க. 24 hours அவங்களுக்கு மீரா தான். ஏன்னா அவங்களுக்கு எப்படின்னா இட்ஸ் காட் கிவன்ங்கிற மாதிரி ஒரு she lost hope. எஸ் புரியுது. She lost hope, complete hope. somewhere அவ்வளவுதான். god given போது I think அங்கதான் And she doesn't believe in God, okay And she said it's God given. wow. That is the power of supreme power. I don't say God. There is universe yeah I don't say that God இவர் தான் God, அவர் தான் God, இதுதான் religion. I don't believe in that. God is one. That's Yes, it. அந்த சுப்ரீம் பவர் வந்து இருக்குங்கிறது அவங்க வாயில இருந்தே வர வச்சுட்டாரு பாருங்க. அதான் highlight. அதுதான் அஃப்கோர்ஸ் இப்போ இது சம்வேர் இது காட் கிஃப்டட் சைல்டு அப்படின்னு ஒரு பக்கம் பர்சனல் லைஃப்ல வந்து ஒரு வின்னிங் மொமெண்ட் அப்படின்னு இருக்கும்போது என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா இந்த எனக்கு இன்னுமே வந்து அந்த ஜீவா படத்துல வந்து நீங்க செலக்ட் ஆனோடனே யூ ஜஸ்ட் Run ரன் பண்றோம். அது தொடர்ந்து ஓடிட்டு தான் இருக்கேன். இப்போ ஜூலை 3rd அன்னைக்கு நான் தான் ஓடுவேன் திருப்பி. கட்டா குஸ்தி ஜெயிக்கும் போது நான் இப்படி தான் ஓடுவேன் திருப்பி. அது என் லைஃப்ல கனெக்ட் ஆகிட்டே இருக்கு. வெதர் இட் இஸ் மை கரியர், வெதர் இட் இஸ் மை பர்சனல் லைஃப், சம்வேர் அதர் ஐ கீப் கனெக்டட் டு தட் மூமெண்ட், கீப் கனெக்டட் டு தட் மூமெண்ட் ஃப்ரம் த பாஸ்ட். When I was performing that, I connected all my past moments of life. And I அந்த சீன் அப்படி தான் பண்ணேன் நான். இப்போ நான் எது வந்தாலும் லைஃப்ல அந்த மொமெண்ட் தான் எனக்கு லைஃப்ல வரும். அப்படியே ஜெயிக்கும் போது அப்படியே ஓடி கீடி ஒன்று அந்த மொமெண்ட் தான் எனக்கு லைஃப்ல கிரியேட் ஆகும். ஆமா, அது ரிப்பீட் மோட்ல பார்க்கும்போது இன்னும் எங்களுக்குமே வந்து ஒரு கூஸ் பம்ப்ஸ்னே சொல்லலாம். அஃப்கோர்ஸ் நான் இனிஷியல் இன்டர்வியூவில் நான் சொல்லும் போது 2022 ஐ மெட் அண்ட் நவ் இட் இஸ் 2026 யூ எவால்வ் ஆஸ் அ பர்சன் இருக்கும்போது அன்னைக்கு கேட்ட ஒரு சில கேள்விகளே நான் திருப்பி ரிப்பீட் பண்ணலான்னு இருக்கேன். பிகாஸ்
வாட் இஃப் யூ எப்படி பர்சனாக இவால்வ் புதுசா இருக்கு. ஆகும்போது எப்படி இருக்கு அப்படின்ட்டு என்னன்னா ஒரு சாரி யாருக்கு சொல்லணும்ட்டு தட் டைம் இட் வாஸ் யுவர் Son. சன் இப்போவுமே இப்போ அதேதான். ஆமா. ஏன் அது வந்து அது இவால்வ் என்னதான் ஆனாலும் யுவர் பேசிக் ரிமைன்ஸ் த சேம் இல்ல, யுவர் கோர் ரிமைன்ஸ் த சேம். அது வந்து கண்டிப்பா மை சன். சன் தான். ஓகே, தேங்க்ஸ். ஒன் பர்சன் டு கிவ் தேங்க்ஸ். ஐ திங்க் ஐ மீன் தட் டைம் ஐ வுட் ஹவ் செட், தெரியல எனக்கு கரெக்டா ஞாபகம் இல்ல. அன்னைக்குமே சன் தான் சொன்னீங்க. தேங்க்ஸ்மா. ஆமா. நவ் பெரிய மை ஃபாதர். ஓகே, வை He's been there with me. நான் வந்து இப்போ whatever I'm seeing in my life, good, bad, ugly, he's always stood there for me like a rock. செல்லாக்கு தெரியும் அது. நான் சொல்றத விட செல்லா ரொம்ப தெளிவா புரியும். people who are with me என்ன எல்லாருமே சொல்லுவாங்க. கொஞ்சம் கஷ்டம் அப்பா ஹேண்டில் பண்றது. ஏன்னா he is more from சர்வீஸ் மைண்டட். புரியுது. நம்ம இண்டஸ்ட்ரி வந்து ரிஸ்க் எடுக்கிற இண்டஸ்ட்ரி. இதுல பர்மனன்ட் ஜாபே கிடையாது. இன்னைக்கு இருக்கோம் நாளைக்கு இருக்காது. ஒரு வருஷம் சும்மா உட்காருவோம், ஒரு வருஷம் பயங்கர பிஸியா இருப்போம், அதுக்கப்புறம் ஃபியூச்சரே இல்லாம கூட போகலாம், என்ன வேணா நடக்கலாம். ஸோ நம்ம இண்டஸ்ட்ரி அப்படிப்பட்ட ஒரு இண்டஸ்ட்ரி. அந்த ஒரு கஷ்டம் அவரை மேனேஜ் பண்றதுல இருக்கும், டிசிஷன் மேக்கிங்ல. மற்றபடி கூட பயங்கர தூணா நின்றுடுவார். எதுவாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணிக்கலாம், மூடு வந்துருவார். வாவ், நைஸ். டு ஃபர்கிவ், மன்னிச்சு விட்டுறேன். அன்னைக்கு நான் என்ன சொன்னேன்? அன்னைக்கு இட் வாஸ் லைக் இன் ஜென்ரல் இந்த காமெண்ட்ஸ்ல எல்லாம் திட்டுவாங்கல்ல, அவங்கள மன்னிச்சு விடலாம் அப்படின்ற மாதிரி. ப்ராபப்ளி தெரியல எனக்கு. மன்னிச்சு விடுறதுங்கிறது யாருமே எனக்கு அப்படி தோணல இன்னும். ஏன்னா ஐ திங்க் அந்த நான் மன்னிக்காத போது தான் அந்த வெறி வச்சிருக்கலாம். ஓகே, அப்போ அடுத்த क्वेश्चन வந்து நாட் டு ஃபர்கிவ் அப்படின்னா எதனால அப்படின்ட்டு. நாட் டு ஃபர்கிவ், மன்னிச்சு விட்டுடலாம், இல்ல இதை நான் மன்னிக்கவே மாட்டேன். அது ஒரு இன்சிடென்ட் நான் சொல்ல முடியாது. அவருக்கு தெரியும், செல்லா சருக்கு தெரியும். ஓகே, அது நான் சொல்ல முடியாது. ரீசென்ட்லி இந்த 3 years something happened. ஓகே, சோ அது வந்து நான் மன்னிக்கவே முடியாது. மன்னிக்க என்ன முடியாது. ஆனாலும் சரி நான் மன்னிக்க மாட்டேன். ஓகே, எல்லாரும் என்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, விட்டுருங்க. சரி, மன்னிக்க மாட்டீங்க, மறந்துடுவீங்களா? இல்ல மறக்கவே மாட்டேன். நான் தான் உங்ககிட்ட சொன்னேன், மன்னிக்காத போது மறக்காத போது 2 வச்சுக்கிட்டாதான் என்னால அடுத்து not repeat the same mistake. Yeah, got it. Self respect. Self respect, what did I say that day? Because self respect for me right now is the most biggest priority. I somewhere in between I gave up on that. No. In the last few years, because my dad, எங்க அப்பா என்ன சொல்வாருன்னா, நம்ம ஓரளவுக்கு வளர்ந்ததுக்கு அப்புறமா நம்ம ரொம்ப ஹம்பலா இருக்கணும் சொல்லிட்டே இருப்பாரு. அந்த ஹம்பல்ங்கிற வார்த்தை எப்படி ஆயிடுச்சா, கொஞ்சம் கூட நீ திமிரு காட்டக்கூடாது, ஏதாவது பேசினாலும் திமிரா தெரியும் இல்லையா. இப்போ உனக்கு 2 படம் தொடர்ந்து சக்ஸஸ் ஆயிருக்கு, பெரிய சக்ஸஸ் ஆயிருக்கு, கட்டா குஸ்தி அண்ட் எஃப்ஐஆர், ப்ராப்ளம் மை கரியர் பிகெஸ்ட் சக்ஸஸ். அப்போ நீ வந்து ரொம்ப ஹம்பலா இருக்கணும். நீ வந்து யார் வந்தாலும் யூ ஷுட் பி தேர் ஃபார் தெம், யாரையும் இக்னோர் பண்ணக்கூடாது. அதெல்லாம் அப்படித்தான் சொல்லுவாரு. முன்னாடி நான் அப்படித்தான் இருந்தேன். அது என்ன சொல்லி எப்படி ஆயிடுச்சுன்னா, அது வந்து அதுதான் என்னோட மைனஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நீங்க கேட்ட கேள்வி என்ன கேட்டீங்க? செல்ஃப் ரெஸ்பெக்ட் எங்கேயோ நான் விட்டேன்னு தோணுது எனக்கு. அந்த ஹம்பிள்னஸ்ல ஐ லாஸ்ட். தெர் இஸ் அ வெரி தின் லைன். இது கீழே போயிட்டீங்கன்னா செல்ஃப் ரெஸ்பெக்ட் போயிடுச்சு. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன்னா, ஹம்பிள்ங்கிற பேர்ல நிறைய வாட்டி கீழே போயிட்டேன். அந்த லைனை விட்டு ஐ லாஸ்ட் தட், ஐ வில் நாட் லூஸ் தட். வாவ். ஸோ இதுதான் ஐ குட் சி ஆக்சுவலி as a பர்சனாக பயங்கரமாக இவால்வ் ஆகிருக்கீங்க. அண்ட் த லேர்னிங் யூ காட் ஃப்ரம் தீஸ் இயர்ஸ் வந்து அது உங்ககிட்டேருந்து நானும் ஒரு சில விஷயங்கள்லாம் கற்றுக்கிட்டதுக்கு வெரி ஹாப்பி. அண்ட் ஆஃப்கோர்ஸ் கட்டா குஸ்தி 2க்காக நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்குது. அண்ட் அஃப்கோர்ஸ் இவர் சொன்ன மாதிரி கட்டா குஸ்தி 3, 4 அப்படியே வந்துகிட்டே இருக்கு. அதான் கேட்குறேன், செல்ல வயசாகிற வரைக்கும் ஒரு பாட்டு ஐஸ்வர்யா லட்சுமி எனக்கு 2 பேருக்கு ஆக்சுவலி நல்லா தான் இருக்கும், இமேஜின் பண்ணி பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது. ஸோ கான்ட் வெயிட் டு சி. அண்ட் அஃப்கோர்ஸ் உங்களை மாதிரி ரைட்டர்ஸ் இன்னும் நிறைய பேர் வரணும் அப்படின்ட்டு மை விஷ் ஆஸ் அன் ஆடியன்ஸாக இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட். நாட் ஜஸ்ட் திஸ் ஃபிலிம், இன்னும் நிறைய சக்ஸஸ் பண்ணணும்னு பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ. எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய்.